The reason I called you is because கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இண்டஸ்ட்ரி எக்ஸாக்ட்லி, நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி காலிவுட் ரைட் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் யூ நோ ஹவு வி யூஸ் டு காலிவுட் இண்டஸ்ட்ரி இப்படி இருந்துச்சு ஒரு டைமில். ஸோ நம்ம படங்களில் பார்த்து வியந்து போன மற்ற இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஆயிடுச்சு? ஸோ வாட் டு யூ ஃபீல்? அண்ட் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரீசெண்டாக பார்த்த படங்கள் பற்றி பேச போகிறோம். அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, என்ன ஃப்ளாஸ் எங்கே மிஸ் பண்ணுறாங்க, அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த தமிழ் இண்டஸ்ட்ரி இன் ஃபியூச்சர், அதை பற்றி தான் பேசுகிறோம். டவுன்ஃபால் ஆஃப் காலிவுட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ போக போக தான் உங்களுக்கு தெரியும் why I'm saying that word. சொல்லுங்க பிருத்திவி. அதாவது வந்து இன்னைக்கு காலிவுட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு காலிவுட்டோட படங்கள், அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட படங்கள் எல்லாமே ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஓடினாலும் ரொம்ப நாள் ஓட மாட்டேங்குது, பெரிய விஷயத்துல பேச மாட்டேங்குது. இந்த மார்க்கோன்ற ஒரு படம் இப்போ வந்திருக்கு, எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன். போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது, சும்மா ஒரு ஒன் லைனர். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி டிஃபென்ஸ் ஸ்டோரி, அதை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா? யூ ஷுட் வாட்ச், நீங்களும் போய் பார்க்கணும். இட்ஸ் அன் வண்டர்ஃபுல் மூவி. ரத்தம் தெறிக்க எல்லாம் பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ஸோ அதையும் நீங்கள் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாலும் நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணது கிடையாது. நம்ம பார்த்த கோர் படம், நீங்கள் பார்த்த கோர் படம், அதாவது வந்து பிளட் ஷெட், அதாவது தெறிக்க ரத்த வெளியே வர மாதிரி அந்த மாதிரி படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கோரான ஒரு படம்னு சொல்லணும்னா எனக்கு பிடிச்சது, அண்ட் அப்படி பார்க்கும்போது வட சென்னை, புதுப்பேட்டை. நமக்கு இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ சொல்கிற அந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா எல்லாமே முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள். இப்போ ரீசெண்டாக இறங்கின படத்தில் என்னால் சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ அஃப்ரண்ட்டாக என்னால் வந்து பாலிவுட்டில் வந்து பார்த்தோன்னா அனிமல்னு ஒரு படம் வந்து, ஸோ அது ரொம்ப வயலன்ஸாக இருக்கு. அதை தாண்டி டக்குன்னு கில்லுன்னு ஒரு படம் வந்து கில். ஸோ இட் வாஸ் ஆல்சோ சிம்பிளாக சொன்னால் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதுவுமே என்ன ஒரே ஒரு இது, அது ட்ரெயினில் நடந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் மார்க்கோ நான் வந்து இன்னும் பார்க்கல. ஸோ ஆக்சுவலி மார்க்கோ பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சூப்பராக இருக்குது, ஆக்ஷன்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இவால்வ் ஆகிருக்காங்க. மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா அவங்க இவால்வ் ஆகிருக்காங்க, டு பி டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா ஸ்டோரி நரேஷன் இதில் வந்து அவங்களுக்கு பெரிய ஆடம்பரம் இருக்காது, கிடையாது. சிம்பிளான மலையாளம் த்ரில்லர் மூவிஸ் மாதிரி அக்ராஸ் இதில் நமக்கு வந்து கிடையாது. அது இல்லாமல் மலையாளத்தில் த்ரில்லர் மூவிஸ் ஆஸ் யூ சே, நைஸ் பாயிண்ட். நான் கிஷ்கிந்த காண்டம்னு ஒரு படம் பார்த்தேன், ஸோ அதை பற்றி சேனல்லையும் பேசியிருக்கேன். தலாவன்னு ஒரு படம் பார்த்தேன், அப்புறம் ரோட் சார்ஜ். ஸோ த்ரில்லர் அவங்க எடுத்த மாதிரி நம்ம இன்னும் பண்ணல, நம்ம பண்ணவும் முடியல நம்மளால. நம்ம த்ரில்லர்னா ராட்சசன் சொல்லலாம், சைக்கோபேத்திக் த்ரில்லர் இல்லை. இப்போ நம்ம நீ நார்மலாகவே தமிழ் இண்டஸ்ட்ரியில் மூவிஸை பற்றி நம்ம எடுக்கணும் செலக்டிவ்லி ஒரு வருஷத்தில் வருதுன்னா அப்ராக்சிமேட்லி 20-25 படம் நமக்கு ஹிட் ஆகுது. பட் அதர் தென் தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபம் தான். பட் பேசப்பட மாட்டேங்குது இந்தியா ஃபுல்லாக. பட் அக்ராஸ் ஆடியன்ஸ் ரீச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த எலிமெண்ட் நம்மக்கிட்ட இப்போ கிடையாது. இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா சிம்பிளாக நம்மளுடைய மைண்ட் செட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஓன் நம்மளுடைய சொந்த படங்களை நம்ம அந்த அளவுக்கு பெருசாக கொண்டாடுறது. பிகாஸ் ரெண்டு விஷயம் இருக்குது. நான் ஒரு தமிழ் படத்தை பார்க்குறேன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுன்னு சொல்கிறத விட காமன்லி என்னுடைய அப்ரோச் இல்லை, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து தமிழ் படத்தை பார்க்கும்போது கிரிட்டிக்காக மாறிடுவாங்க. கிரிட்டிக்லாம் வந்து இல்லை, இது கிரிட்டிக்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஒரு படத்தில் உள்ள குறை நிறைகளை சொல்கிறது. நம்ம வந்து படத்தில் அதிகமான குறைகளை பார்க்குறோமே தவிர அதில் இருக்கிற நிறைகளை நம்ம வந்து பாராட்டுறதுக்கோ இல்லை கொண்டாட மறந்துடுறோம். அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வருதுன்னா அதில் இருக்கிற குறையை நம்ம வந்து விட்டுடுறோம். ஒன்லி நிறைகள் என்னவோ அதை நம்ம வந்து கொண்டாடுறோம். இப்போ கிரவுண்ட் வைஸ் புதுசாக ஒரு படம் வந்திருக்குன்னா புஷ்பா படம். ஸோ அது ஹேஸ் ஆஃப் டேட் 1900 crores வந்து ஓடிடுச்சு, அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி கிரவுண்டில் நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் பெருசாக ஏதாவது ஒரு வாவ் மூமெண்ட் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-2 இருக்குது. பட் வென் யூ கம் டு அ லாஜிக்கலாக அந்த படத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ லாஜிக்கலி சவுண்ட் மூவின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க ஊரில் அடிச்சுட்டு பார்க்குறாங்க, அதே மாதிரி அந்த சேம் டைம் தட்ஸ் கிரேட். ஏன்னா இந்தியன் மூவி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொல்லலாம். பட்
ஹேஸ் ஒரு தமிழராக நான் பார்க்கும்போது என்னுடைய இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுச்சு, என்னோட இண்டஸ்ட்ரியை பற்றி நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஐ ஹேவ் டு திங்க். எனக்கு அது ரொம்ப தப்பாக நினச்சிக்கோங்கன்னா யாருமே லைக் என்னன்னா எனக்கு அது ஒரு கோவமே வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஐ யூஸ் டு ரிமெம்பர் மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்து பயப்படுவாங்க. ஏன் விக்ரம் வரும்போது செதறினானுங்க, விக்ரம் அண்ட் ஜெயிலர் வரும்போது தான் பயங்கரமாக செதறினாங்க. இந்த மாதிரியே 1-2 படங்கள் மட்டும்தான் போகுது வெளியே. ஏன்னா இன்னொரு படம் பார்த்தேன் ரீசெண்டாக தமிழில், ஸோ ஜாமான்னு ஒரு படம் பார்த்தேன். ஜமான்னு ஒரு படம் பார்த்தேன். செம்ம அண்டர் ரேட்டட். ஆக்சுவலி தெர் இஸ் நத்திங் கால்ட் ஓவர் ரேட்டட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்படி ஓவர் ரேட்டட் ஒன்று இருக்குன்னா அந்த வேர்டு ஓவர் ரேட்டட் தான் ஓவர் ரேட்டட். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டட்னு இது கிடையாது, அண்டர் ரேட்டட் சொல்லலாம். அதாவது டிஸ்கவர் ஆகாத ஒரு விஷயம் இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜமான் ஒரு படம் பார்த்தேன். ஸோ ஜமான் மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் எந்த இண்டஸ்ட்ரியிலும் நான் பார்க்கல. ரொம்ப சின்ன ஸ்கேல், சின்ன பட்ஜெட், ஆனால் ஸ்டோரி லைன் வேறு மாதிரி, ஸ்க்ரீன் பிளே ஐயோ யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் ஜமான். அந்த மாதிரி ஒரு படம். ஸோ இதை ஏன் பேசப்படுது, எப்படி இது மிஸ் ஆச்சு, அது எங்கே மிஸ் ஆகுது? ரொம்ப சிம்பிள். நம்ம ஆடியன்ஸோடைய என்ன சொல்கிறோம் எதிர்பார்ப்பு வேறு. வி ஆர் இன்கேஸ் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் மூவியை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வரேன்னா அந்த டைமில் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மாஸ் மசாலா மூவி வேணும். இன்கேஸ் நான் மாஸ் மசாலா மூவி கொண்டு போகிறேன்னா அட் தட் டைம் தே கோ டு தி பார்ட் ஆஃப் எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்கிற மூவி வேணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் டிரெக்டர்ஸ் மூவி கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா அந்த படம் அக்ராஸ் குளோபல் வந்து பெரிய சென்சேஷன். பட் அட் த டைம் இனிஷியல் ஃபேஸில் அந்த படத்தை எடுக்கும்போது அவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இல்லை. பட் டவுன் டு தி லேன் ஸ்டோரி நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை அக்ராஸ் குளோபில் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் அந்த படம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணும்போது இட் வாஸ் அ குளோபல் ரிலீஸ் ஃபார் சைனாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கே அது ஒரு பெரிய ஹிட். அண்ட் அதில் இருக்கிற டைரெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம எப்போ அதே டைரக்டர் பழைய படமும் பண்ணியிருக்காரு. பட் அந்த டைமில் நம்ம அந்த டைரக்டரோடைய பொட்டன்ஷியலை ரெக்கக்னைஸ் பண்ணல. வென் ஒரு டிரான்ஸ்பரண்டாக சொல்லணும்னா வேற ஒரு நாட்டுக்காரன் நம்ம படத்தை பாராட்டும் போது தான் நம்ம அந்த படத்தை பற்றி ஓ அப்படியா சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, தே ஆர் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் கலெக்ஷன். வேற இண்டஸ்ட்ரியில் இப்பயுமே கலெக்ஷன் ப்ரெஷர் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 crore இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் தான் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2. ஏன்னா இப்போ நீ அதை தாண்டி நீ என்ன படம் சொல்ல முடியும்னு பார்த்தா இல்லை. நீ நம்ம வீக்கெண்ட் சேக்கி ஃபியூச்சரில் இந்த மூவிஸ்லாம் நல்ல லைனப் இருக்குது நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு நம்மளால சொல்லலாம். பட் 1000 crore அடிக்கிற பொட்டென்ஷியல் ஹேஸ் ஆஃப் இது யாருக்கு இருக்குன்னு பார்த்தா ஆமாம் ரஜினிகாந்த் தான். ஸோ அந்த படத்தை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோமே தவிர இது வரைக்கும் வந்த படங்களில் பட்ஜெட் மூவிஸ், பெரிய மூவி, நிறைய பட்ஜெட் செலவு பண்ணுறாங்க. மல்டி ஸ்டார்ட் மூவி இப்போ வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு இப்போ அந்த இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணணுமா அதுலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடணும். இன்னொரு பாலிவுட்டில் ஒருத்தர் வேணுமா ஒருத்தர் உள்ள தூக்கிட்டு வந்துடுங்க. பட் ஆக்சுவலி ஸ்டார்ஸை தான் நம்ம வந்து ஸ்டார் காஸ்ட் தான் பங்கமாக இருக்கே தவிர படத்தில் வந்து அவங்கள எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ் ஆர் யூட்டிலைஸ். பட் அதர் தென் தட் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸை வந்து அந்தந்த ஃப்ரேமை ஃபில் பண்ணுறதுக்கும் டைமிங்கை இது பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் படத்தை நீ பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். இப்போ அதுதான் மேஜர் ட்ராபேக்கே நம்மளோட இதில். இப்போ 1900 crores ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரி படத்தினால வருதுன்னா டெஃபினெட்லி அவங்களுடைய இதுக்கு அவங்க ஆடியன்ஸோடைய ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதை அவங்க பூர்த்தி ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. அண்ட் அதை நம்ம கொண்டாடுறோம். கரெக்ட். இப்போ புஷ்பா 2 நம்மவுமே வந்து பார்த்தோன்னா பரவாயில்ல, படத்தில் லாஜிக் பெருசாக நீ கன்சிடர் பண்ணலன்னா உனக்கு அந்த படம் 200 கொடுக்கறதுக்கு நம்ம 500 செலவு பண்ணுறது நம்ம வெளியே வரும்போது சந்தோஷமாக வரும். ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ அந்த புரிதல் டிஃப்ரெண்ட் வேற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற படத்தை பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்குது. பட் நம்ம இண்டஸ்ட்ரியோட படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த புரிதல் இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வி டைரக்ட்லி கோ இன் டு தி ஃபேஸ் ஆஃப் எல்லாருமே ரிவ்யூவர், எல்லாருமே கிரிட்டிக் பாஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே அவங்களுடைய இன்டென்ஷனை சொல்லுவாங்க. அது வந்து கருத்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து கருத்து உரிமை இருக்குது, நான் அந்த உரிமையை சொல்வேன். ஸோ ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் தட் பாயிண்ட். பட் எண்ட் ஆஃப் தி டே அது யார் எடுக்கிறாங்க, அது யார் கிட்டேருந்து வருது, அது நம்ம நாட்டோட தமிழ்நாடோடைய மூவி அது. ஆமாம், அப்போ அந்த விஷயத்தை தான் அவங்க வந்து பார்க்கணும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. டெஃபினெட்லி ஆப்போசிட்டில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் அக்ரிக்கு உங்களுடைய கருத்து கரெக்ட், என்னோட கருத்து அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன் எங்கிறது தான். ஸோ மாற வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வி ஷுட் நாட் பி ஸோ ஹார்ஷ் ஆன் தமிழ் டைரக்டர்ஸ். ஒரு எம்பத்தி, ஒரு வேற இடத்துலேருந்து ஒரு கேரளா
நீங்கள் சொல்லும்போது மார்க்கோ என்ற ஒரு மூவியை சொன்னீங்க. ஸோ இட் இஸ் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். இது வரைக்குமே சடலான த்ரில்லர்ஸை கொடுத்துட்டு இருந்தவங்க தே ஹவ் கிவன் அ வயலண்ட் அப்ரோச் டைரக்டாகவே. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் கம்பேர்ட் டு தி பாலிவுட் மூவி அனிமல் படத்தை விட இது இன்னும் கோரா இருக்குது, வயலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போலாம் அதே மாதிரி ஹிந்தியில் ஃபத்தேன்னு பண்ணாங்க. அவங்க ஆடியன்ஸ் நல்லா தான் இருந்தாங்க, எப்பவுமே பாலிவுட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஃபத்தே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சோனு சூத் பண்ணியிருந்தாரு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாரு. ரிலீஸ் ஆகணும் ஓட விடனா 2 நாள் 3 நாள் மொக்கன்ட்டாங்க. ரிப் ஆஃப் ஜான் விக், ரிப் ஆஃப் மார்க்கோ, ரிப் ஆஃப் அனிமல் எல்லாத்தையும் எடுத்து. ஸோ அங்கே அவங்க லேக் பண்ணுறாங்க. ஒரு புது ட்ரைவ் அவங்க கொண்டு வந்தாங்க, பண்ணாங்க. பட் அவங்க அதை தே ஃபெயில்டு. நாட் த டைரக்டர்ஸ், நாட் த ஆக்டர்ஸ், நாட் த டீம். ஆடியன்ஸாக ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆடியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில பேர் என்ன சொன்னா படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் அது ஒரு கோர் படம் தான், அது ஒரு வயலண்ட் படம் தான், நல்லா இருக்குன்னாங்க. பட் ரெகுலர் ஆடியன்ஸ் லைக் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆடியன்ஸோ இல்லை நார்மல் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் ரொம்ப முக்கிய, அதே மாதிரி அவங்க கிரிட்டிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அகெயின் அங்கே ஃபெயில் ஆகுது, அங்கே ஒரு பெரிய படம் ஃபெயில் ஆகுது. ஸோ இப்போ வந்து சவுத் இண்டஸ்ட்ரியில் அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல. நான் முதலே சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. நான் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் த நேம் அண்ட் டேரக்டர்ஸ். பாலிவுட்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. சவுத்தில் வந்து பயங்கரமான ஆக்டர் அவர், அப்படி நடிப்பார். அவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாரு. அண்ட் அந்த நார்த்தில் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டி ஸ்டார்ஸை வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா வந்தாங்க. நமக்கு ரெவென்யூ வரும், இல்லை வந்து கலெக்ஷன் வரும். இங்கே ஒரு மெத்தா தான் நினச்சது இந்த படத்தை பண்ணாங்க. படம் 2 வருஷமாக ப்ரிப்ரேஷன், இப்போ 2 வருஷமா 3 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்போ ஃபர்ஸ்ட்ல கூட்டத்தை வந்து வெயிட் பண்ணிருந்தேன். இந்த படம் பாருங்களா, தமிழ் இண்டஸ்ட்ரி வேற லெவலில் செட் பண்ண போது, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஆக்டர்ஸ்க்கும் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போதுன்ட்டு வீட்லேயும் சவடாலாக பேசிகிட்டு இருந்தேன், ஆஃபீஸ்லேயும் உங்ககிட்டயும் பேசியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சவடாலாக பேசிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி த டே கேம், அந்த மொமெண்ட் வந்துச்சு. தியேட்டருக்கு ஃபேமிலியாக போனோம், போய் பார்த்தோம். ஃபேமிலி படம் புரியல, எங்கள் அப்பாவுக்கும் புரியல, அம்மாவுக்கும் புரியல. என் கூட வெயிட் பண்ணது 2 வருஷம் அந்த ஜேர்னியில் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி தம்பிக்கே புரியல. எனக்கு புரிஞ்சு என்ன புரிஞ்சுன்னா, படத்தில் கதை இல்லைன்னு புரிஞ்சு. படத்தில் சுத்தமாக கதை இல்லை, டு பி ஆனஸ்ட். படத்தில் கதை இல்லை. ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வேற மாதிரி கிழிச்சிட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அந்த இதாகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், அவ்வளோ எல்லாமே ரியல் லொக்கேஷனில் போய் எடுத்தாங்க. அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் வராது. பட் படம் போயிடுச்சு. இப்போ எண்ட் ரிசல்ட்டில் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி சொல்லுவாங்க. எஸ். ஸோ இதில் ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வராங்களா, அவங்க ஆடியன்ஸ் கிட்டேருந்து நம்ம ரிவ்யூ வாங்குறதை தாண்டி ரிவ்யூவர்ஸே ரிவ்யூ பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் படத்தை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ரிவ்யூவருடைய 50% ரிவ்யூஸை பொறுத்து தான் செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ, அடுத்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்னு வச்சுக்கோங்க. படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்கே ரிவ்யூவர் எந்த மாதிரி அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் படம் ஓடுது. இதில் ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் லைக் யாரையுமே பின் பாயிண்ட் பண்ணி பேசல. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். பப்ளிக் சொல்ல விரும்புறதுக்கு முன்னாடியே அவங்க பேசி வச்சிடுறாங்க. ஸோ பேசி வச்சுட்டு இதை இப்படி சொல்லுங்க, அது அப்படி சொல்லுங்க, அவங்களே செட் பண்ணுறாங்க. இல்லை, இது இப்போ அது வந்து சிம்பிள். ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஈவன் ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும். ஓகே, நீங்கள் எங்கள் கூட பார்ட்னர் பண்ணுங்க, என்னோட படத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அ டைரக்ட் ரீச். ஓகே, நல்லதாக சொன்னால் பரவாயில்ல. இது ரீச் பண்ணுறேன்னா நல்லதாக சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன்ல, அந்த படத்துக்கு வெளியே வரும்போது என்கிட்ட கேட்டாங்க, இங்கே ஆவடியில் இருக்க மீனாட்சி தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலி மைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. திஸ் ஹேப்பன் டு மீ டபுள் டைம். 2 வாட்டி நடந்துச்சு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாரிசும் துணிவும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. நான் 2மே பேக் டு பேக் பார்த்துட்டு வெளியே வந்து கேட்குறாங்க. ஒரு சின்ன யூடியூபர் தான் அவர் கேட்குறாரு, எப்படி இருந்துச்சு படம்? 2மே நல்லா இருந்துச்சு. 2மே நல்லா இருந்துச்சா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்றாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆமாம் ப்ரோ, 2மே நல்லா இருந்துச்சு, துணிவும் நல்லா இருந்துச்சு, வாரிசும் நல்லா இருந்துச்சு. அதே எப்படி ப்ரோ அப்படின்னு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு நானும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா, இல்லை ப்ரோ, உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க நல்லா இல்லைன்னாங்க. அது அவங்களோட பர்செப்ஷன் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, 2 படமும் நல்லா இருந்துச்சு. இவரு நான் பின்னாடி போகிறேன், ஐ கேன் கேட்குது எனக்கு அவர் சொல்கிறது. குடிச்சிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது, 2 படமும் நல்லா இருக்குதுன்றான் பாருங்க. ஸோ நான் ஒன்று சொல்ல வரேன், அவன் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இது ஒன்று. 2வது, இப்போ நான் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அந்த படம் பேர் சொல்ல மாட்டேன். போய் பார்த்துட்டு வெளியே எப்படி இருக்குது படம், எல்லாருமே நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சிரிக்கிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சும்மா காமெடி பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ நிஜமாக நல்லா இருந்துச்சு ப்ரோ படம்.
படத்தில் என்ன நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டான். இந்த வீடியோ யூடியூப்லேயும் இருக்குது, நான் சொல்ல விரும்பல இந்த சேனல்ட்டு. நான் சொல்கிறேன் படம் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு, படத்தில் அப்படி என்ன ப்ரோ நல்லா இருக்குன்னா, நான் சொன்ன ப்ரோ மேக்கிங் பக்கவாக இருக்கு ப்ரோ, அவ்வளோதான். அதோட கட்டு. அவன் அதை என்கிட்ட நான் கொஸ்டினே கேட்கல, அடுத்தவங்க கிட்ட போயிட்டான். பிகாஸ் நான் பாசிட்டிவாக சொல்கிறத அவன் காட்டவே விரும்புகிறேன். ரீசெண்டாக டார்க் ஹியூமர்னு சொல்லி பார்க்கும்போது பிளடி பெகர்னு ஒரு மூவி வந்து, ஸோ நிறைய பேர் வந்து ரிலீஸ் ஆன அந்த டைம்ல ஓப்பனிங்ல ரொம்ப நல்லா இல்லைங்கிறது. பட் ஆக்சுவலி நீங்கள் அந்த படத்தை போய் இண்டிவிஜுவலாக போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லை, படம் சுத்தமாக கைக்கே ஆகாது, நல்லாவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு. ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஒரு இமேச்சுரினஸ் ஆஃப் தி சீன்ஸில் வந்து தெரியுது இருக்கு. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டிங் matters in any particular movie you are going to do. Writing definitely matters and characterization நீங்கள் எவ்வளோ டெப்த் கொடுக்குறீங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஏன் பேச முடியுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, anyhow டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம ஏதோ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லை ஃபிலிம் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி தெரியும். அதர் தன் தட் இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியுது இல்லை, டு பி ஹானஸ்ட், பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இப்போ முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சு, கேபிளில் என்னால் பார்க்க முடியும், என்ன படம் போடுறாங்களோ அதை தான் நான் பார்ப்பேன். இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் மை ஓன் இது, எனக்கு என்ன படம் எந்த நேரத்தில் பார்க்கணும்னு தோணுதோ அக்ராஸ் த குளோப். இஃப் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு சி அ மலையாளம் ஃபிலிம், நான் மலையாள படத்தை பார்க்க முடியும். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் சீயிங் ஆடியன்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மூவிஸும் பார்க்குறாங்க. ஸோ நார்மலாக அவங்களுடைய படம் நல்லா போச்சுனாலும் அவங்களுக்கு தெரியுது, படம் போர் அடிக்கிறதுனாலும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி ஹாவ் டு ஸ்கேல் அப். நம்ம இண்டஸ்ட்ரி ஷுட் ஸ்கேல் அப் அக்கார்டிங் டு தி requirement of the audience. Point number 1. Point number 2, we should not be so harsh with our own makers. இப்போ அவங்க ஒரு புது முயற்சி எடுத்தாங்கன்னா அதில் இருக்கிற அந்த முயற்சியை பாராட்டுறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணோம்னா தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் we can hit different milestones. நம்ம பெரிய பட்ஜெட்டுன்னு பார்த்த உடனே பெரிய பட்ஜெட்டில் எவ்வளோ கிரிட்டிசிசம் கொண்டு வர முடியுங்கிறது தான் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த ஆல் ஓவர் வீடியோஸோ இல்லை ரிவ்யூஸோ இல்லை மெயினாக வந்து மீம்ஸ். Definitely, memes create a different impact when, without even seeing a movie, I can come to a conclusion that எனக்கு இந்த படத்தை பார்க்க வேண்டாம் இங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால் வர முடியுது. இப்போ எனக்கு ஒரு படமே பிடிக்கலனாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பார்க்கறத விட இன்கேஸ் மீம்ஸ் வச்சு அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்கு, எப்படி இருக்கு, அந்த படத்தோட ஃப்ளாப்பா ஹிட்டா இவங்க கலாச்சாரம்னா ஃப்ளாப் ஒரு அசம்ப்ஷன் வந்துருது. நான் எப்பவுமே ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சிம்பிள். நான் ஒரு 2.5 hours ஸ்பெண்ட் பண்ண போறேன்னா, எனக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன், இந்த படம் ரிவ்யூ நான் பார்க்கறது என்னுடைய இது. பட் என் தம்பி இது அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்லுவான்னா, பிளைண்டா போ, ஜஸ்ட் கோ இது பண்ணுங்க. ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு நீ போறேன்னா ஆட்டோமேட்டிக்லி சம்திங் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் யோர் மைண்ட். இந்த படம் மொக்கையாக தான் இருக்க போகுதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் நீ போற. அப்போ உண்மையிலே அந்த படம் நல்லா இருந்தாலும் உனக்கு அது மொக்கையாக தான் தெரியும். ஸோ அதுதான் வந்து மேஜர் இது. இப்போ என் தம்பி என்ன சொல்கிறான்னா, அவன் எப்படி பார்ப்பான்னு பார்த்தோன்னா, இருக்கிற ரொம்ப மொக்கையாக ரிவ்யூ பண்ண படங்கள், மொக்கையாக இருக்குன்னு சொன்ன படங்களை அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போவார். ஏன்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த படம் அப்படி இருக்கா என்று சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒன்று. ரெண்டாவது, ரிவ்யூவே பார்க்காம போகிறதுனால அவன் ஆக்சுவலி என்ன அங்கே கன்சியூம் பண்ணுமோ அதை பண்ணிடுறாங்க. நம்மளது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரிவ்யூ பார்த்துட்டோம். நார்மலாக ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட ரிவ்யூ பார்க்கும்போதே படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கதை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீ போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை ஸ்க்ரீன் பிளே மொக்கையாவே இருந்தாலும் உன்னுடைய மைண்ட் செட்டில் நான் ஏற்கனவே நல்லா போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் எனக்கு என்ன மொக்கையாக இருக்கிற மாதிரி. இது வந்து ஹியூமன் மைண்ட் செட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒயிட் கலர் செவரில் ஒரு பிளாக் கலர் புள்ளி இருக்குன்னா நமக்கு அந்த பெரிய வெள்ளை கலர் செவரு தெரியாது, அந்த கரும்புள்ளி மட்டும்தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட் கான்ட் ஃபோக்கஸ் ஆன் அ திங் தட். இப்போ நீங்கள் வந்து நல்லதே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் கெட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் இடிச்சிடாது. அப்போ தான் நீ என்ன பண்ணணும்னா மரத்தில் போய் இடிக்க போகும். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் மைண்ட். ஸோ அதில் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பி அன் எம்பேத். எம்பேத்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறோம், அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம், கை தூக்கியே விட வேண்டாம்.
அவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா, அதில் என்ன நல்லது இருக்கோ அதை நம்ம பாராட்டினாவே we have lot of opportunities to come up as a industry. இது நான் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். ஃப்ரம் த பார்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர்ஸ் ஆச்சு எல்லாரும் அவங்க பார்க்க வேண்டியது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பிஹைண்ட் கலெக்ஷன்ஸ், அ குட் ஸ்டோரி டெல்லிங், அ குட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். நம்ம சைட்லேருந்து நம்ம இண்டஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது நம்ம அதை வந்து உடனே தள்ளி விடுறதுனால தான் we are not able to approach வர முடியல. பட் அதே ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் ஆர் கிரேட். மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம், அண்ட் சார்லி மலையாள படம். ஸோ இதெல்லாமே பெங்களூர் டேஸ் மலையாளம், இதெல்லாமே பயங்கரமாக ஓடிச்சு. பிரேமம் இதெல்லாம். ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மூவிஸ் நம்ம. மற்ற லாங்குவேஜ் படம் இங்கே வந்து தோத்துட்டு போனதான் சரித்திரமே கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைமில் எங்கே தோற்று போச்சு, வரானா ஜெயிக்கிறானு போகிறாங்க, கலெக்ஷன் எடுத்துட்டு போகிறாங்க. நம்ம அங்கே போகணுன்னா அடி வாங்கிட்டு வரும். கண்டிப்பாக அது அடி வாங்கிட்டு வரும், நம்ம இடத்துல அடி வாங்குறோம். இப்போ விஷயம் என்னன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிற விஷயத்த நானே வந்து கொண்டாடலைன்னா அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷரும் இருக்காது, அந்த ரிக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் என் படம், என்னுடைய நாட்டுடைய படம், தமிழ் இண்டஸ்ட்ரியோட படத்தை நான் தான் ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுக்காம பேசணும். எஸ். செகண்ட் பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, சார் நல்லா இருந்தால் எல்லாருமே கொண்டாட போகிறாங்க, இது வந்து ஒரு காமன் ஆன்சர், வேக் ஆன்சர் இது. பட் இது வந்து அவங்க நல்லா இல்லாத படத்துக்கு நல்லா இருக்கிற படமே நல்லா இல்லைன்றாங்க. இப்போ ஜமாங்கிற படம் மேக்கிங் வைஸ் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிச்சிருக்கும் அந்த கான்செப்ட், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. பட் நம்ம எதிர்பார்க்கறது என்னது, ஜம்மா மூவியில் நீங்கள் எங்கே ஆக்ஷன் பார்த்தீங்க, எவ்வளோ என்ன ஏதோ ஒரு ஐட்டம் சாங் இருக்கா, ஃபைட்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ அதில் என்ன இஸ் தேர் பர்டிகுலர் ஒரு ஹுக் டயலாக் இல்லை ஒரு ஹுக் ஸ்டெப் ரீல்ஸ்க்காக போடுற மாதிரி ஏதாவது ஒரு சாங்லேருந்து என்னால் எடுக்க முடியுதா? கிடையாது. பட் படம் வந்து சூப்பரான படம். ஒரு மலையாள படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி படத்தை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எடுக்கலையேங்கிற ஒரு கேள்வி கேட்குறதும் ஆடியன்ஸ் தான். எடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டாட மறந்துடுற ஒரு இதுக்கு இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மாறணும். இப்போ இண்டஸ்ட்ரி இஸ் கிவிங் அ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தட்டில் எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு காமனாக கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு இது இருக்குது. பட் அந்த மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எஃபர்ட் போட்டிருக்காருல, அந்த எஃபர்ட்டை நம்ம வந்து கைவிட்டக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட்லி லாஸ்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அது என்ன தான் செய்யணும்.